இப்போ காயின் கோல்டு பாரு அதுலேயும் இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அதுலேயும் வந்து மேக்கிங் போடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு அமேசானோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீமா கோல்டு அதோட 24 கேரட் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14,317 rupees 1 கிராம் 24 கேரட் கோல்டு. இன்னைக்கு கோல்டு சென்னையில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12,573. அப்போ அதில் வந்து ஒரு ஜிஎஸ்டியை போடுங்க 3%. அப்போ ஜிஎஸ்டி வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அதனுடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து 12,950. ஆனால் பீமாவோட ப்ரைஸ் பாருங்க 14,317. அப்போ எவ்வளோ நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா 1,367 rupees வந்து ஒரு கிராமுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க. அப்படின்னா 10.6% டிஃபரன்ஸில் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் ஒரு 1 lakhக்கு நீங்கள் வந்து காயினா வாங்குறீங்க அப்படின்னா 10,600 உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது. அந்த எக்ஸ்ட்ரா மணி எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுலேயும் மேக்கிங் இருக்கு. மேக்கிங்க்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, அந்த ஜிஎஸ்டியும் போடுவாங்க. ஆக இந்த சார்ஜ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 10,600 நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க.